ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஃபார்மெட் எப்படி இருக்கும், செய்தியிலேருந்து எத்தனை கொஸ்டின் வருது, உரைநடையிலேருந்து எத்தனை கொஸ்டின் வருது, திருக்குறள்லேருந்து எத்தனை வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 10th பப்ளிக் எக்ஸாம் வினாத்தாளுடைய ப்ளூ பிரிண்ட் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதே மாதிரி 10th உண்டான இம்பார்ட்டன்ட் 8 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க், இம்பார்ட்டன்ட் குருவினா, சிறுவினா, நெடுவினா, இம்பார்ட்டன்ட் கட்டுரை எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்த்தாளுடைய வினா வடிவமைப்பு ப்ளூ பிரிண்ட் படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்டு இருக்கும். சரிங்களா? 15 மார்க் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன மார்க் எழுத போகிறீங்க, ஒன் வேர்டு எழுத போகிறீங்க. அதில் செய்யிலேருந்து வரக்கூடிய ஒன் வேர்டு 5 மார்க்கு, உரைநடையிலேருந்து வரக்கூடிய ஒன் வேர்டு 5 மார்க்கு, இலக்கணத்திலேருந்து வரக்கூடிய ஒன் வேர்டு 5 மார்க். டோட்டலாக எத்தனை மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒன் வேர்டு நீங்கள் 15 மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்ததாக பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினா வரப்போகுது. சரிங்களா? அதில் கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் உங்களுக்கு குருவினா தான் இருக்க போகுது. எத்தனை மார்க் எழுத போகிறீங்க அப்படின்னா 8 மார்க் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த குருவினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்யிலிருந்து 3 குருவினா வந்திருக்கும், உரைநடையிலிருந்து 3 குருவினா வந்திருக்கும். இதில் கம்பல்சரியாக எழுத வேண்டியது எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளிலிருந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா வந்திருக்கும். அடுத்ததாக அதுலேயே பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினா கொஸ்டின் வரும். இந்த குருவினா கொஸ்டின் உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா மொழியை ஆழ்வம் இருக்கும், கலைச்சொல் இருக்கும், பகுபத உறுப்பினர் கழகம், நிறுத்துக்குருவி எழுதுக, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா தெளிவாக சொல்லிடுவேன். அது உங்களுக்கு 10 மார்க் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. அடுத்ததாக பகுதி 3ல் நீங்கள் சிறுவினா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. அந்த சிறுவினா உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையிலிருந்து 2 சிறுவினா 29, 30. அடுத்து உரை பத்தி கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னா 31வது. சரிங்களா? எத்தனை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 இது அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு இதுக்கு 3 மார்க், டோட்டலாக எத்தனை மார்க் அப்படின்னா 6 மார்க். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிவு 2ல் சிறுவினா, இது எதுலேருந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செய்யிலிருந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 32, 33ங்கிறது செயலில் உண்டான கொஸ்டின் ஆன்சர். 34ங்கிறது மனப்பாட பாடல் பகுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு இதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 3 மார்க். டோட்டலாக எத்தனை மார்க் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 6 மார்க்குக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 3ல் சுருக்கமான விடைகளி வரப்போகுது. 35வது கேள்வியிலிருந்து 37வது கேள்வி வரைக்கும். இதில் இலக்கண சிறுவினா வரும், அழகீட்டு வைப்பாடு வரும், இலக்கண அணி இலக்கணம் வரப்போகுது. இதுலேயும் எத்தனை எழுத போகிறீங்க அப்படின்னா 6 மார்க்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஒரு இதுக்கு 3 மார்க். அடுத்த பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செயலில் இருக்கக்கூடிய பார்ட் 4ல் மார்க் அதிகமாக எடுக்கக்கூடியது. சரிங்களா? 5 × 5 25 மார்க் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்கலாம். இந்த 25 மார்க் எடுக்கிறது கஷ்டமா அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம சேனலே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வீடியோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். அது ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 38வது கேள்வி உங்களுக்கு என்னங்க அப்படின்னா செயலில் இருக்கக்கூடிய அந்த சிறுவினா நடுவினா இருக்குமோ அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்த 39 விண்ணப்பம் அல்லது கடிதம் கொடுத்துருப்பாங்க. 40 படம் உணர்த்தும் கருத்து. சரிங்களா? அதாவது காட்சியை கண்டு கவிஞர்கள் கொடுத்துருப்பாங்களா அந்த. அடுத்த 41 படிவம் நிரப்புதல். 42 உங்களுக்கு ஒன்று மொழிபெயர்ப்பு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டா உங்களுக்கு புக் பேக்கிலேயே நிற்க அதற்கு தகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? புயலுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எப்படிலாம் பாதுகாக்கணும், நம்ம செய்ய வேண்டிய நன்மை விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் புக் பேக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த பகுதி 4ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையினுடைய நெடுவினா என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்த 44ல் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா துணைப்பாடம் கேட்பாங்க. 45ல் என்ன கேட்பாங்க அப்படின்னா கட்டுரை கேட்பாங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் எந்தெந்த நடுவினா முக்கியமான நடுவினா, எந்தெந்த துணைப்பாடம் முக்கியமான துணைப்பாடம், எந்தெந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை அப்படிங்கிறதும் நம்ம வீடியோவை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்க வேண்டிய பார்ட் எந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி 4ம் பகுதி 5ம் ஒன் வேர்டும். இதை நீங்கள் படிச்சாச்சு அப்படின்னாலே டோட்டலாக உங்கள் கையில் 60 மார்க் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்து தான் நீங்கள் கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போகணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை ஃபஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா படித்து முடிச்சுருங்க. எல்லாரும் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.